இன்று முன்னாள் முதலமைச்சர் 4 ஆண்டு கால சிறை தண்டனை பெற்று குற்றவாளி என்று உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளி அம்மையார் ஜெயலலிதாவுடைய 69வது பிறந்த நாள். அவருடைய 69வது பிறந்த நாளை ஒட்டி தமிழக அரசின் சார்பில் 69 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என்று ஒரு பெரிய விழா நடந்திருக்கிறது. அந்த விழாவை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். நான் தனிப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றி குறை சொல்வதாக யாரும் கருதக்கூடாது. அது அரசியல் நாகரிகம் அல்ல, நாங்கள் அப்படி சொல்லவும் மாட்டோம். ஆனால் குற்றவாளி என்று உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரில் இந்த திட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால், அந்த திட்டத்தை தொடங்கி வைக்க முதலமைச்சர் சென்றிருக்கிறார் என்று சொன்னால், இதைவிட வெட்கக்கேடு வேதனை எதுவும் இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, ஒரு நியாயமான நேர்மையான ஒரு அதிகாரி என்று பெயர் பெற்றவர் இன்றைக்கு சிஎஸ்ஆக சீஃப் செக்ரட்டரியாக தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள். இதுவரையில் நாங்கள் அப்படித்தான் கருதி கொண்டிருக்கிறோம், எல்லோரும் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த அம்மையார், அதாவது தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் இந்த விழா நடைபெறுவது குறித்து அரசு வரி பணத்தில், மக்கள் தரக்கூடிய வரி பணத்தை எடுத்து செலவு செய்து பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்திருப்பது எந்த வகையில் நியாயம் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, ஒரு நேர்மையான அதிகாரி மற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு, அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டியவர் தலைமைச் செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர். ஆக அப்படிப்பட்ட தலைமைச் செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள், தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய அவர் இன்றைக்கு இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொன்னால் உள்ளபடியே வெட்கப்பட வேண்டிய ஒன்று. அது மட்டுமல்ல, கவர்னர் அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்து வைத்த நேரத்தில் முதலமைச்சராக, அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் சட்டத்தின் அடிப்படையிலே விதிகளை நாங்கள் மீற மாட்டோம், அரசியல் சட்ட அடிப்படையிலே தான் நாங்கள் ஒழுங்காக நடப்போம், ஆக அந்த அளவிற்கு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தான் பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறார்கள். ஆக அப்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு குற்றவாளி, கொலை, அதுக்கு ஒரு தண்டனை பெற்றிருக்கக்கூடிய, உச்சநீதிமன்றத்தால் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியினுடைய பெயரை பயன்படுத்தி அவருடைய பிறந்த நாளுக்காக ஒரு அரசு விழாவை நடத்தி அந்த அரசு விழாவில் அவர்கள் எல்லாம் பங்கேற்கிறார் என்று சொன்னால், இதற்கெல்லாம் தமிழகத்தினுடைய பொறுப்பு ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர் இதற்கு பொறுப்பாக எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். இன்னொன்று, எப்பொழுதுமே தலைவர்களுடைய பிறந்த நாள் வருகிறது என்று சொன்னால் சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு இனிப்புகள் வழங்குவது வழக்கம், அதுதான் பார்த்திருக்கிறோம். ஆனால் சிறை கைதியாக தண்டனை பெற்றிருக்கக்கூடிய ஒருவருடைய பிறந்த நாளுக்கு இன்றைக்கு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் வேடிக்கையிலே வேடிக்கை. தமிழக அரசியல் இன்றைக்கு, தமிழகத்தினுடைய அரசு நிலை இன்றைக்கு இப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் மிகுந்த வேதனையோடு, வருத்தத்தோடு குறிப்பிட விரும்புகிறேன். பொறுத்திருந்து பாருங்கள். ஏற்கனவே ஜெயலலிதாவுடைய மரணம் மர்மத்தில் இருக்கிறது. கொலை குற்றவாளியாக சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் அரசு விழாவாக நடத்தப்படுகிறது. இதற்கெல்லாம் விரைவில் முடிவு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கும்.